இப்போது காவல்துறைக்கு காரைக்குடியில் பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட நேரம் 12 மணியிலிருந்து 2:30 மணிக்குள் அந்த அனுமதி நேரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அனுமதிக்கப்பட்ட நேரத்தை இப்பொழுது தாண்டி விட்டது. மணி இப்பொழுது 2:35. 5 நிமிடங்கள் தாமதமாக வந்ததால் இது அந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிலைய செயலக அறிவிப்பு. அதில் 10/4 அதாவது வெள்ளிக்கிழமை இன்று சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காரைக்குடி டவுன் கண்ணதாசன் மணிமண்டபம் அருகே நண்பகல் 12 மணி முதல் 2:30 மணி வரை பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது என்று தமிழக வெற்றி கழகத்தின் அந்த தலைமை நிலைய செயலக அறிவிப்பிலேயே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சார நிகழ்ச்சிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகமும் மற்றும் காவல்துறையும் மற்றும் அந்த கட்சி நிர்வாகிகளும் மேற்கொண்டு இருக்கிறார்கள். இருந்த போதிலும் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள வரும் விஜயின் பிரச்சார வாகனத்தை இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட எந்தவித வாகனங்களிலும் யாரும் கண்டிப்பாக பின்தொடரக்கூடாது என்று அந்த அறிவுறுத்தல் இருந்த போதுமிலே காரைக்குடிக்கு அருகே SS கோட்டை என்ற இடத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் விபத்தில் சிக்கினார்கள். விபத்தில்லாத தாவேகாவின் பிரச்சார பயணம் இருக்கிறதா? ஆக்சிடென்ட் ஃப்ரீ காம்பெயின் விஜயால் செய்ய முடியுமா என்ற கேள்வி இன்றைய பிரச்சாரத்திலும் எழுந்திருக்கிறது. அதோடு தேர்தல் ஆணைய விதிகளை பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் கர்ப்பிணி பெண்கள், சிறுவர் சிறுமியர், பள்ளிக்கூட மாணவ மாணவியர், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் குன்றியவர்கள் ஆகியோர் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் என எச்சரிக்கையையும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் விடுத்திருக்கிறார். ஆனால் அத்தனை அறிவுறுத்தல்களையும் மீறி, அத்தனை கட்டுப்பாடுகளையும் மீறி, அத்தனை விதிமுறைகளையும் மீறிதான் இந்த பிரச்சார பயணத்தில் இப்பொழுது விஜய் வந்து கொண்டிருக்கிறார். வழியில் இப்பொழுது அந்த காரைக்குடிக்கு வரும் வழியில் சைக்கிள் பயணத்தையும் புதுமையாக மேற்கொண்டார். சைக்கிளில் சென்று அவர் அந்த ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டார். இதுபோல அவருடைய ரசிகர்கள் மற்றும் வழியில் வரவேற்பு அளிப்பவர்கள், வேட்பாளர்கள் உள்ளிட்டோருக்கும் அவர் வாழ்த்து வரவேற்பு தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்னும் அந்த பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு இன்னும் அவர் விஜய் வரவில்லை. இப்போது வாகனம் மீண்டும் அந்த பிரச்சார திடத்தில் அந்த கண்ணதாசன் திடல் அருகே சென்று கொண்டு இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் விஜய் அந்த இடத்தில் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது காரைக்குடியில் அவர் பிரச்சாரம் செய்யும் இடத்திற்கு அந்த பிரச்சார வேன் வந்திருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் விஜய் உரையாற்றுவார்.